வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுவீங்க. முடிவு பண்ணிவிட்டு சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி உழைத்தால், எங்கே என்னோடய எஃபோர்ட்ஸை கொடுத்தா எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத சரியாக தீர்மானம் பண்ணி செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. வெற்றி நிச்சயமாக வெற்றிக்கான கதவுகளாவது திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது அமைகிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சாதகமான பலன்கள் உண்டு. திருமணம் ஏற்கனவே ஆயிருந்தாலும் நல்ல உறவுகள், அப்படி இல்லாமல் திருமணத்திற்காக நம்ம பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறது. சொல்லுவாங்களே பெண் ஒன்று கண்டேன்னு, இது மாதிரி பெண் ஒன்று காணக்கூடிய ஒரு நல்ல காலத்தான் அது. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியம். அது ஏற்படலைன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அந்த நல்ல நியூஸ் வரும், அது ஏற்பட்டதுன்னு சொல்லி. இது எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டே இருப்பீங்க இந்த அஷ்டம சனியுடைய பலத்தினால். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது கோடை மழை, பாலைவன சோலை எல்லாம் சொல்லுவான், நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயே இப்போ நல்ல சந்தோஷங்கள் எனக்கு மாறுதலாக கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.